வணக்கம். கற்றல் காணொலி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பைத்தான் சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் லிஸ்ட். லாஸ்ட் டைம் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம். இந்த வட்டம் லிஸ்ட் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் பாட்டம் கார்னரில் வர நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் இல்லை எங்களோட வீடியோஸ் நாங்கள் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னையோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிஸ்ட், தென் அதில் இருக்க சம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பைத்தான் கூட வேணாம். இன் ஜென்ரலாக லிஸ்ட்னா என்ன? எஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த லிஸ்ட் பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நேம் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. நேம் லிஸ்ட்டில் ஒரே ஒரு பேர் மட்டுமா இருக்கும்? இல்லை, நிறையா பேர் இருக்கும். கேர்ள்ஸ் நேம், பாய்ஸ் நேம், எல்லாரோட நேமும் இருக்கும். அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் ஷாப் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு வெஜிடபிள் நேம் மட்டுமா வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்டில். அந்த கடையில் இருக்க எல்லா வெஜிடபிள் நேமும் வச்சுருப்பாங்க. ஒரு கார் கம்பெனி போனீங்கன்னா அந்த கம்பெனியோட எல்லா பிராண்டோட எல்லா கார்ஸ் எல்லா வேரியண்ட்ஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நமக்கு லிஸ்ட்டுங்கிறது ஒரு வேல்யூ மட்டும் வச்சுருக்காது, அது நிறையா வேல்யூ வச்சுருக்க போகுது அப்படின்றது தெரிய போகுது. ஸோ நார்மலாக நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரே ஒரு வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணும். இதே நம்ம லிஸ்ட் அந்த மாதிரி போனோன்னா நமக்கு நிறைய வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணும். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எதுக்குன்னா நிறைய ஐட்டம்ஸை சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் லிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது ஜென்ரலாக கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்ம கேரக்டர்ஸ் என்ன சொன்னோம், ஸ்ட்ரிங்ஸ் என்ன சொன்னோம், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். பைத்தானில் இந்த லிஸ்ட்டுங்கிற டேட்டா டைப் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அதே நேரத்தில் ரொம்ப வெர்சடைலாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த செஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் சம் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு வருவோம். ஸோ லிஸ்ட்டை எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, அதுதான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாமே போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது நம்பர்ஸ் இருக்குது, ஐ மீன் இன்டீஜர்ஸ். ஸோ இது எல்லாமே கமா செப்பரேட்டடாக கொடுக்கணும். இது எல்லாமே வேறு நம்பர்ஸ், ஆனால் ஒரே வேரியபிளில் இருக்க போகுது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஐட்டம்ஸ்னு சொல்லலாம், இல்லை வேல்யூஸ்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ இந்த லிஸ்ட்டை இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா ஸோ நமக்கு உள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம இன்டீஜர் மட்டும்தான் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம என்னன்னாலும் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளார்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என்ன ஃப்ளார்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங், இது எல்லாமே ஸ்ட்ரிங். ஸோ டெய்ஸி, ஜாஸ்மின், லில்லி, ஸோ இது ஃப்ளார்ஸ் லிஸ்ட். ஸோ அதே மாதிரி ஃப்ளோட் வேல்யூஸ் வச்சுக்கலாம். ஃப்ளோட் லிஸ்ட்டுன்னு போட்டு நம்ம ஃப்ளோட் வேல்யூஸ் கேரி பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேல்யூ தானே வச்சுருப்போம். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ளோட் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே லிஸ்ட், இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இன்டீஜர் லிஸ்ட் இருக்குது, நமக்கு ஸ்ட்ரிங்ஸாக இருக்க லிஸ்ட் இருக்குது, ஃப்ளோட் வேல்யூஸ் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மிக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதில் நான் இன்டீஜர் வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ, அதே நேரம் ஸ்ட்ரிங் வேல்யூ எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரிங்குன்ற அது ஒரு வேர்டுன்றதுக்காக நான் அப்படி வச்சுட்டேன். ஸோ இது ஒரு மிக்ஸ் பண்ண லிஸ்ட்டு, நம்ம தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். அதான் இப்போ நம்ம ஒரு
வெஜிடபிள் ஷாப், ஃப்ளவர் ஷாப்னு தனித்தனியாக பார்த்தோம். இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோன்னா அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லையா? ரைஸ் வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் இன்னும் உள்ளே போனோன்னா ட்ரெஸ் செக்ஷன் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாமே இது எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன என்ன டேட்டா வேல்யூஸாக இருந்தாலும் அதை ஒரே லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு வச்சுக்கலாம் நம்ம. அது பேர் வந்து நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி வைக்கிறதுனா, இந்த இப்போ வந்து ஆல் லிஸ்ட்டு நான் சும்மா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் இந்த எல்லா லிஸ்ட்டையுமே கால் பண்ணிடுவேன். ஸோ லிஸ்ட்டு நம்ம ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளார்ஸ், இதை பிரிண்ட் பண்ணோம்னா லிஸ்ட்டு. இது வந்து ஆல் லிஸ்ட்டுங்கிறதே ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ளே நம்ம எல்லா லிஸ்ட்டையும் வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் அ லிஸ்ட் இன்சைட் லிஸ்ட். இது பேர் வந்து நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம இன்னொரு லிஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஃபார் பெட்டர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் தான். நம்ம கிளாஸில் வந்து 10th ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். 10th ஏக்குள்ளே பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் நெஸ்டட் லிஸ்ட், லிஸ்ட் இன்சைட் லிஸ்ட். ஸோ அடுத்து வந்து இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது வேல்யூஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்மளோட சீரீஸில் இதுக்கு முன்னாடி உள்ள ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோவை போய் பாஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சீரீஸில், பைத்தான் சீரீஸில் இதுக்கு முன்னாடி போட்ட ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பைத்தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வாங்க. ஸோ இதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து வேல்யூஸ், அந்த வேல்யூஸ்க்கு வந்து இண்டெக்ஸிங் அப்ளை பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு எப்படி நம்ம கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்வர்ட்லேயும் கால் பண்ணலாம், நெகட்டிவ்லேயும் கால் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை எடுக்கலாம், இல்லாட்டி வந்து ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலிங்காக தெரியும்னா நீங்கள் நம்ம அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நான் வந்து ரிப்பீட் பண்ண விரும்பலை, அதனால தான் சொல்கிறேன். இதில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டு வச்சுருக்கோம். ஸோ எல்எஸ்டி ஆஃப், இப்போ வந்து எனக்கு இந்த 2ங்கிறத கால் பண்ணோம் அப்படின்னா என்ன, 2ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 1. ஸோ எல்எஸ்டி ஆஃப் 1 கால் பண்ணோன்னா இந்த 2ன்றதை கிடச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கன்வீனியன்ஸ்க்கு இங்கே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்எஸ்டி ஆஃப் 2, எல்எஸ்டி ஆஃப் 2 என்ன 0 1 2 4, நம்பர் 4 தான் வேல்யூ. ஸோ இதை மைனஸ் வேல்யூ வச்சும் கால் பண்ணிக்கலாம். எல்எஸ்டி ஆஃப் -3 அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் 4 தான், ஏன்னா -1 100 வந்து -1, 7 வந்து -2, 4 வந்து -3ல் இருக்கும். ஸோ எல்எஸ்டி ஆஃப் -3 வந்து -4. ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும். நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிஸ்ட். லிஸ்ட்டுக்குன்னு ஒரு சில தன்மைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, சேஞ்சபிள், மியூட்டபிள்னு சொல்லுவோம். நம்ம பைத்தான் லாங்குவேஜில் வந்து அதை மியூட்டபிள்னு சொல்லுவோம். லிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சே பண்ண முடியாது. நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அதை மாடிஃபை பண்ணி பிரிண்ட் தான் பண்ண முடியுமே தவிர ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர அது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. பட் இங்கே லிஸ்ட்டில் நம்ம ஒரு பர்டிகுலர் பார்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர். நீங்கள் எந்த ஆர்டரில் லிஸ்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் அது டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கும். ஆர்டரை மாற்றவே மாற்றாது. ஈவன் தோ நமக்கு ஷார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஆர்டர் மாற்றிக்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது, டிஃபைன் பண்ணும்போது, அந்த லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணும்போது எந்த ஆர்டரில் எலமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் அந்த ஆர்டரில் தான் அது எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும், நீங்கள் எப்போ பிரிண்ட் பண்ணாலுமே. நெக்ஸ்ட்டு வந்து அலோ டூப்ளிகேட்ஸ் வேல்யூ அலோ பண்ணும். ஸோ ஏன் இது டூப்ளிகேட் வேல்யூ அலோ பண்ணுதுன்றது நம்ம அடுத்தடுத்த டேட்டா டைப்ஸை பார்க்கும்போது இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கேன், 12 2 4 7 100. ஸோ நீங்கள் இதை எப்போ பிரிண்ட் பண்ணாலுமே அது 12 2 4 7 100ல் தான் வரும். ஸோ சேம் லிஸ்ட் 12 2 4 7 100. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12 2 4 7 100, 12 2 4 7 100, 12 2 4 7 100.
ஸோ நீங்கள் எப்போ டிஸ்ப்ளே பண்ணாலும் அது அதே ஆர்டர் தான் இருக்கும். நம்ம சார்ட் பண்ணுறதுனா சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது அதே மாதிரி இப்போ லிஸ்ட்டுக்கு நம்ம ஸ்ட்ரிங்ஸுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட நிறையா கொடுத்துருந்தேன், நீங்கள் எல்லாமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே லிஸ்ட்டுக்கும் ஒரு சில மெத்தட்ஸ், பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்கிறேன். நான் அதோட என்னென்ன பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இங்கே கொஞ்சம் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் மற்ற எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் இருக்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டாட் அப்பண்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம 45ன்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம். ஸோ எதுவும் எரர் இல்லை. ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணதில் 45 வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஐ மீன் அப்பண்ட் ஆகிருக்கு, ஆட் ஆகிருக்கு. இன்சர்ட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து கொஞ்சம் இதில் வந்து அதுவும் வேல்யூ ஆட் தான் பண்ணும், ஒரு புது எலமெண்ட் ஆட் தான் பண்ணும். பட் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து அப்பண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, எப்பயுமே அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட்டில் தான் அப்பண்ட் பண்ணும். ஓகேவா? இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டாக்ன்ற கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அது என்னென்னா, லாஸ்ட்டாக தான் புதுசாக போடுறது வந்து மேலாப்பில் தான் இருக்கும். ஸோ டாப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேல்யூ ஆட் பண்ணாலுமே அது வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணும். இப்போ நான் ஒரு புது வேல்யூ ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இது வந்து எண்டில் தான் ஆட் பண்ணுது. அப்பண்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே லிஸ்ட்டோட எண்டில் தான் வேல்யூஸ் ஆட் பண்ணும். நமக்கு இல்லை, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து இன்சர்ட். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த 2 இருக்க இடத்துல வந்து புதுசாக ஒரு வேல்யூ வேணும். அப்படி இந்த 2 வந்து அப்படி ரைட் சைடு மூவ் ஆகணும். இப்போ இதுதான் நம்ம லிஸ்ட்டு. ஸோ 2 இருக்க வேல்யூவில் எனக்கு ரைட் சைடு மூவ் ஆகிட்டு 2ல் வந்து எனக்கு வேல்யூ வேணும்னா நம்ம இண்டெக்ஸ் வச்சு அப்பண்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஃபஸ்ட்டு எந்த இண்டெக்ஸில் அப்பண்ட் பண்ணுன்றது சொல்லணும். ஸோ 2 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 1ங்கிற இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 1, புது வேல்யூ வேணால் 56ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா புது வேல்யூ அந்த சொன்ன இண்டெக்ஸில் போய் ஆட் ஆகும். ஸோ 1ங்கிற இண்டெக்ஸ். ஸோ 1ங்கிற இண்டெக்ஸ் என்னது, 0, 1. இந்த இடத்துல 0, 1ல் போய் 56 ஆட் ஆகிட்டு எல்லா வேல்யூவும் ரைட் சைடு மூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ ஏதாவது வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். லிஸ்ட் டாட் ரிமூவ் வேல்யூ கொடுக்கணும். எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும், நீங்கள் 7ங்கிறத எனக்கு ரிமூவ் பண்ணணும்ப்பா அப்படின்னா 7 ரிமூவ் ஆகிடுச்சு. 12, 56, 2, 4, 7 இல்லை. பார்த்தீங்களா, புது பிரிண்டில் வந்து 7 இல்லை. ஸோ 7ங்கிற வேல்யூ ரிமூவ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பிளேஸில் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணணும், இந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் பாப். ஸோ பாப் அந்த இண்டெக்ஸை சொல்லணும், எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணணும். சரி, வந்து எனக்கு வந்து 100 வந்து வேண்டாம். ஸோ 100ஓட இண்டெக்ஸ் என்ன, 1, 2, சாரி இண்டெக்ஸ் எப்பயுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0, 1, 2, 3, 4. ஸோ 4th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை எனக்கு ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறோம். பாப் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணுறது. ஸோ 100 ரிமூவ் பண்ணிச்சு. ஸோ அது ஒரு தடவை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும், 100ங்கிற வேல்யூ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 100ன்ற வேல்யூ இருக்காது. 12, 56, 2, 4, 45, 34 தான் இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த பாப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வேல்யூ வச்சு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ இல்லாமலும் நீங்கள் இந்த பாப் யூஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் டாட் பாப். சாரி, நான் அந்த ஃபங்க்ஷன் போடாம விட்டேன் பார்த்தீங்களா, அதான் மிஸ்டேக். ஸோ லிஸ்ட் டாட் ஃபங்க்ஷன், இது வந்து மெத்தடுங்கிறனால நீங்கள் எப்பயுமே இந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதான் சொல்கிறான், பில்ட்இன் மெத்தட் பாப் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மெத்தட்னாலே நம்ம வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணணும். ஸோ லிஸ்ட் டாட் பாப் அப்படின்னா என்ன ஆயிருக்கு, 34 ரிமூவ் பண்ணுச்சு. எப்படி 34 ரிமூவ் பண்ணுச்சு, எனி கெஸஸ்? எப்பயுமே அது கடைசியாக இருக்க வேல்யூவை தான் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் எந்த வேல்யூமே நீங்கள் எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்காம நீங்கள் ஜஸ்ட் பாப் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது எப்பயுமே
லாஸ்ட்டாக அந்த வேல்யூவை தான் ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த செட்டில் லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ என்ன? 34. அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்டாக்ன்ற கான்செப்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்டாக்ன்ற கான்செப்ட் என்னது? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா? ஸ்டாக்கில் வந்து கடைசியாக உள்ளே வச்சது தான் ஃபஸ்ட்டு வெளில எடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, ஸ்டாக்ன்றது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரிங்க. ஸோ அதில் வந்து நம்ம டிஃபன் கேரியர் இருக்கும் இல்லையா, டிஃபன் கேரியரில் வந்து கீழே ஒரு ஐட்டம், அதுக்கு மேலே வந்து ஒரு த்ரீ ரோஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் வந்து எந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு வெளில எடுக்க முடியும்? நீங்கள் கடைசியாக எந்த பாக்ஸை வச்சிங்களோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், கடைசியாக வச்ச பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்க முடியும் அந்த கேரியரில். ஸோ அதே கான்செப்ட் தான் ஸ்டாக்கோட கான்செப்டை தான். ஸோ அதே கான்செப்டை தான் இந்த பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது. லாஸ்ட்டாக வச்ச எலமெண்ட்டை வெளியே எடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்டுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து லிஸ்ட்டை பற்றின ஒரு பெரிய சம்மரி மாதிரி பார்த்தோம். ஸோ இனி அடுத்தடுத்து வர்றதுல எல்லா டேட்டா டைப்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், இந்த லிஸ்ட்டு நம்ம பைத்தானில் நம்ம மேனிப்புலேஷனுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்து இந்த பைத்தான் சீரீஸில் வர எல்லா வீடியோஸ்லையுமே பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.